தெக்கூர் நாயுடு உறவின்முறை சங்கத்திற்கு தனித்து புராதன பாத்தியப்பட்ட அருள்மிகு முத்தாலம்மன் திருக்கோயில் உற்சவ விழாவை முன்னிட்டு 2 தினங்களாக உற்சவ நிகழ்ச்சியும் அதை தொடர்ந்து காப்பு கட்டுதலே ஒரு நல்லதொரு கலை நிகழ்ச்சியும் நேற்றைய தினம் அதை போல பிரபலமான நடன பெண்மணிகளை கொண்ட கரகாட்ட நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்று ரசிகருடைய பேரன்பை பெற்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் நாடகத்திற்கு சிறப்பு பெற்ற இந்த பாலமேடு மண்ணில் முத்தாலம்மன் கோயில் உற்சவ விழாவை முன்னிட்டு நம்முடைய நாயுடு உறவின் முறையின் சார்பில் என்னுடைய தந்தை கலைமாமணி எம்ஆர் முத்துசாமி அவர்கள் நினைவாக ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய சிறப்பு நாடகம் இங்கே சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இந்த நாடகத்தில் இங்கே கூடியிருக்கின்ற கூட்டத்தை பார்த்த பிறகு நமக்கு பதில் கிடைத்துவிடும். இதுவரை இந்த பகுதிக்கு வராமலும் யூடியூப் மூலமாக மிக பிரபலமாக நாடகத்துறையில் பவனி வந்து இருக்கக்கூடிய தம்பி நகைச்சுவை நடிகர் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த நாடகத்திலே நகைச்சுவை நடிகராக நடிக்கவும், அதை போல ராஜ நடிகராக புதுக்கோட்டை எஸ்பி செல்வம், ராஜ நடிகையாக அபிராமி, அதே போல சிறந்த கலை பாரம்பரியத்திலே வந்த ஹார்மோனிய கலையரசு தம்பி பிரபுராஜ், அதை போல உரத்தநாடு ஆறுமுகம் என்று சொன்னால் மிருதங்க வித்வான், மிகப்பெரிய வித்வான், அவருடைய மகன் விநாயகமூர்த்தி, இப்படி அஜித்குமார் உள்ளிட்ட பல பிரபலமான நாடக கலைஞர்கள். இதில் பிரபுராஜை தவிர மற்றவர்களெல்லாம் இந்த மேடைக்கு புதிது. ராதாகிருஷ்ணன் இந்த மேடைக்கு புதியதே தவிர 10 ஆண்டுகளாக நம்முடைய இளைஞர்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் உள்ளத்திலே நாடகத்தை மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த தம்பி இந்த மேடையிலே வந்து இந்த நாடகத்தை நடத்துவது நம்முடைய மண்ணுக்கு பெருமை. நாடக பயிற்சி பள்ளி இருந்த ஊர் பாலமேடு. அது இன்றைய காலகட்டத்தில் இருந்த பல பேருக்கு தெரியாது. இந்த ஊரிலே நாடக கம்பெனி இருந்த ஊர். அங்கெல்லாம் இருந்துதான் என்னுடைய தகப்பனார் தயாராகி நாடு போற்றும் உயர்ந்த கலைஞனாக உயர்ந்தார்கள் பிற்காலத்திலே. அதுபோல சிறப்புமிக்க இந்த மண்ணிலே இந்த காலத்தில் நாடகத்திற்கு இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கிறது என்ற பெருமையோடு உணர்ந்து இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டுமாய் நம்முடைய நாயுடு உறவின் முறையின் சார்பாக அதனுடைய தலைவர் மாப்பிள்ளை SNS முருகன் அவர்கள் சார்பாகவும் செயலாளர் பொருளாளர் சேகர் உள்ளிட்ட இளைஞர் சங்க நிர்வாகிகள் அத்தனை பேர் சார்பாகவும் கேட்டு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாடகம் தொடரட்டும். முனியனே பழமேட காத்து கொண்டிருக்கும் முத்தாலம்மனை வணங்கி மஞ்சமலையாம் புறப்பட நேரமாச்சு. அந்த 18 படி காவலாம் என் 18ஆம் படி கருப்பு. கொஞ்ச நேரம் அழகு மலை எல்லைய விட்டு உர காக்கும் தெய்வம் பாலமேடு மட்டுமில்லாமல் சுத்து வட்டார மக்களை காத்தரல நொண்டி சோனையா உன்னை வணங்கி நான் உன் பாதம் தஞ்சம் என்று கலைப்பணியை துவங்குகிறோம். MK யாரும் ஹலோ இன்னொரு யாத்து ஹலோ எஸ் சார் ஹலோ
ஹலோ ஹலோ ஹலோ சென்டர் மைக் கொஞ்சம் வைங்க. கைன் கைன். ஹலோ 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 கொஞ்சம் வால்யூம் வச்சு கொஞ்சம் கைன். ஹலோ 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 ಪವನ ಮಧುರಾಣಿಲಗೆ ಪಂಡ್ಯರಾಜನ್ ತನಗೆ ಪಾವನ ಮಧುರಾಣಿಲಗೆ ಪಂಡ್ಯರಾಜನಗೆ ಪಾವರಾಗದಾಲದಿಗೆ ಪರಿಗೋತಿದ ಕೃತೆಗೆ ಪಾವನಪ್ರದಾಗಿನಿ ಭಕ್ತಿ ಮಗದಂದಾಗಿನಿ ಸೇವಗವಮ್ಮಚ್ಚನಿ ಚಿಕ್ಕನ ಪವನದಾಗಿ ಸೇವಗವಮ್ಮಚ್ಚನಿ ದೇವಿ ಮೀನಾಟಿ ಅಂಬ ದೇವಿ ಮೀನಾಕ್ಷಿ ಅಮ್ಮ ತಿಮಿಕ್ಕಿಟ ತಾಳಂ ಮೃದಂಗಂ ತಿಮಿಕ್ಕಿಟ ತಾಳಂ ಮೃದಂಗಂ ತಿಮಿಕ್ಕಿಟ ಪೋಟ ಮೃದಂಗಂ ಪ್ರಮಾದಾನಗರಿ ಗಜಾನನೆ ಪ್ರಮಾದಾನಗರಿ ಗಜಾನನ ತಾಂಡವನೇ ಸಗರಿ ಗಜಾನನ ತಾಂಡವನೇ ಸಂಗರಿ ಕಟಿತ ಕೋಟಿ ತೋರಗನ ತಾಟಿ ಸಿಗದೋಡಿ ಸುರಗನ ದಾಟಿ ಕಟಿತ ಕೋಟಿ ತೋರಗನ ತಾಟಿ ಸಿಗದೋಡಿ ಸುರಗನ ದಾಟಿ ಮತ್ತೆ ದಿವ ಗೌರಿ ಗಜಾನನೆ ದಿವ ಗೌರಿ ಗಜಾನನ ತಾಂಡವನೇ ಸಗರಿ ಗಜಾನನ ತಾಂಡವನೇ ನಾಡಕ ಮಂಗಲ ನಾಡಕ ಬೂದಿದ ಅಡಗ ಮಂಗಲ ಅಡಗ ಮೂಗಿದ ನಾಡಕ ಮಂಗಲ ನಾಡಕ ಬೂದಿದ ಅಡಗ ಮಂಗಲ ನಾಡಗ ಮೂಗಿದ ಸುಂದ್ರ ಗೌರಿ ಗಜಾನನೆ ಗೌರಿ ಕಲ್ಯಾಣಗ ತಾಂಡವನೇ ಸಂಗರಿ ಗಜಾನನೆ ತಾಂಡವನೇ ಸಗರಿ பன்னிரு விழிகளிலே பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்வில் இடரேதும் வாராது எப்போதும் சண்முகா பன்னிரு விழிகளிலே பணிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும் உன் திருப்பதம் இணைந்து அன்புடன் தின பணிந்து முருகா முருகா உன் திருப்பதம் இணைந்து அன்புடன் தின பணிந்து திண்ணமாய் போட்டு மென்பார் நீ திருவுள்ளம் கணிந்து திண்ணமாய் போட்டு என்பார் என் திருவுள்ளம் கனிந்து பன்னிரு வெளிகளிலே பறிவுடன் ஒரு விழியாள் என்னை நீ பார்த்தாலே போதும் பன்னக சயனன் மகிழ்ந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்தி போட்டிடு குமரா பன்னகதயனில் மகிழ்ந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா பண்ணமகள் ஏறும் படிவேல் அழகா பன்னமயிலேறும் வடிவேலழகா வள்ளினை வானையுடன் காட்சி தரும் ஆறுமுகா வள்ளினை வானையுடன் காட்சி தரும் ஆறுமுகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாள் என்னை நீ பார்த்தாலே போதும் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தார் எனக்காக உலக
உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பது நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவளும் நிலவாம் தங்கரதும், தாரகை பதித்த மணிமகுடும். தவளும் நிலவாம் தங்கரதும், தாரகை பதித்த மணிமகுடும். குயில்கள் பாடும் கலை கூடும், கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலை கூடும், கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் தன்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில், அவனே என்றும் என் தெய்வம். தந்தை மனமே என் கோவில், அவனே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தார் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஆஹா லா 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 லா, ஓ லா 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 லா. நன்றி நன்றி நன்றி. வாங்க 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 கந்தசாமி. அப்பா அக்கா மாரே ஆத்தா மாரே வாருங்க, அனைவருக்கு நல்லாட்சி தாருங்க. ஹலோ ஹலோ. ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேண்டும் எனக்கும். அண்ணன் மாரே தம்பி மாரே வணக்கம், உங்க தைவரம் தான் குத்து நல்லா நடக்கும். ஏன் ஐயா மாரே ஏ ஆத்தா மாரே. அத்தை மாரே மாமா மாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கும். வைத்த தருவாய் ஆத்தா மாரே மாமாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேண்டும் எனக்கும். ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேண்டும் எனக்கும். அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம், உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு. தாலுகா அக்கா மாரே அம்மா மாரே வணக்கம், உங்க சொத்துல வங்கி இருக்கு எனக்கும். ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். கண்ணாடியை கலட்டுறேன். 65 ரூபாய்க்கு வாங்கின கண்ணாடி ஒரு மஜிலும் தெரியலையாடா. கண்ணங்கரையன்னு தான் தெரியும். இதெல்லாம் பைக் ஓட்டணும்னா எத்தனை பேர்த்த எடுத்து போட்டு போடுறது. நன்றி நன்றி. அருமையான ஒரு புண்ணிய பூமி பாலமேடு. வீரத்தின் விதநிலையமாக வீரமுடைய காளைகளும் காளையை அடக்க வீரர்களும் நடந்து போன பாதச்சூடுகளிலே இந்த வாடிவாசலுக்கு முன்னாடி இங்கே
முத்தாலம்மன் சாமி இந்த கோவில் கும்பிடக்கூடிய பாலமேடு தெற்கூர் நாயுடு உரைமுறைக்கு பாத்தியப்பட்டுள்ள இந்த முத்தாலம்மன் கோயிலுக்கு நான் வருகை தந்ததை புண்ணியமாக கருதுகிறேன் என் அன்பு உறவுகளே. மை செட், அருமையான மை செட், பூரா சொந்த சாமான் தானே? இல்ல சொந்த சாமான யாப்பாச்சிருக்கிறிய நீங்க? இந்த உட்கார இடமில்லாதவ நிற்கும் போது எனக்கு மனசு வலிக்குதுனே. இங்கே படுக்கிறீங்களா? கொசு ஊற்றி பொருத்தி விடுறேன். எக்கோ ஐ ஹலோ அன்னை தந்தை நான் வணங்கி பாலமேடு அருமை சபையோர் வணங்கி அருமை வந்திருக்கும் சபை வணங்கி பாலமேடு கிராமத்திலேயே கட்டழகி நமக்கு முத்தாலம குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு முத்தாலம குடியிருக்கா குங்கும பொட்டழகி அபோ அன்னை தன்னை நான் வணங்கி அன்னை தந்தை நான் வணங்கி பாலமேடு அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி பாலமேடு அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி பாலமேடு கிராமத்தில் என் கட்டழகி நமக்கு முத்தாலம குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு முத்தாலம குடியிருக்கா குங்கும பொட்டழகி அபோ தண்டனே தானனே தண்டனே தானனே தண்டனே தானனே தானனே தண்டனே தன்னானே தன்னானே தண்டனே தன்னானே தன்னானே தண்டனே தன்னானே தன்னானே தானே தண்டனே தன்னானே தன்னானே அருள்வாக்கு சொல்லி வச்சா பாலமேடு முத்தாலம்மே கிளமக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா அப்படி அருள்வாக்கு சொல்லி வச்சா பாலமேடு என் தாயி முத்தாலம்மே இளமக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி எனக்கு பாலமேடு கிராமம் என் குங்கும பொட்டழகி அவோ பாலமேடு கிராமமே குங்கும பொட்டழகி தன்னனே தானனே தன்னனே தானனே தன்னனே நானே தன்னனே நானே தானனே தன்னனே நானே தன்னானே தன்னனே நானே தன்னானே தன்னனே நானே தன்னானே வெள்ள நல்ல குதிரை ஏறி பாலமேடு மஞ்ச மலையாண்டா விச்சரபாடம் நடத்து நம்ம விச்சரபாடம் நடத்து விச்சரவாதம் நடத்து பாலமேடு மஞ்ச மலையாண்டா பாலமேடு என் சாமி மஞ்ச மலையான வணங்கி என் 18 நாடர்களையும் படிக்கட்டாக்கிட்டா அந்த 18ஆம் படி கருப்பன வணங்கி 18 படிகரப்பு 18ஆம் படிகரப்பு 18ஆம் படிகருப்பு 18ஆம் படிகரப்பு ஏ சாமி 18ஆம் படிகரப்பு ஏ சாமி அந்த 18 படிதானே எனக்கு குலசாமி. நன்றி நன்றி. இந்த கைதட்டுற ஆளு ஊரா தமிழ்நாடு, அங்கிட்டு இருக்க ஆள்லாம் ஆந்திராவா? கைதட்டணும். ஏன்னா தமிழனுக்கு மட்டும்தான் இந்த பாசம் ஒன்று மட்டும். இந்த கைதட்டுறவெல்லாம் கணேஷ் போல ஓடுவேன். உதடே கால் இப்படி இருக்கடா ஈண்டு பேரன்பு கொண்டே என் உயிரிலும் மேலான எங்கு சென்றாலும் பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து வண்டியிலே பெட்ரோல் இருக்கோ இல்லையோ இந்த நாடக கலையை தொடர்ந்து வாழ வைத்து கொண்டிருக்கின்ற என் உயிரிலும் மேலான என் அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இங்கே விழாவிலே அமைந்திருக்கின்ற மிகப்பெரிய நாடக உலகத்திலே ஒரு ஜாம்பவான், நாடகத்திலிருந்து சினிமா உலகத்துக்கு போய் புரட்சி தலைவர் விஜயகாந்த்
ஐயா எப்படி இருந்தாரோ இன்றைய காலத்தில், அன்றைய காலத்தில் அப்படி ஒரு விஜயகாந்தா வாழ்ந்திருக்கிறார், எம்ஜிஆர் போல் வாழ்ந்திருக்கிறார். மறைந்த எங்கள் ஐயா நாடக ஆசிரியர் பெருந்தகை கலைமாமணி எம்ஆர் முத்துச்சாமி ஐயா, கண்டெடுத்த தவப்புதல்வர் எங்கள் ஐயா பாலமேடு மதிமரியாதைக்குரிய எம்ஆர்எம் பாலசுப்ரமணி ஐயா அவர்களை வணங்கி, ஐயா வணக்கையா. நீ ஏன் அங்கனே உட்காந்துருக்க? விஜி அடுப்பை பற்ற வை, டீ கடைக்கு. ஆனால் அந்த கிளாஸை கழுவியே 25 வருஷம் இருக்கான். அதுலேயும் பூரா பேரும் அந்த புயலையை போட்டுக்கிட்டு பீடி அடிக்கிறாள்லாம் குடிச்சு விட்டா அப்படியே ஒட்டும். நீயே புயலை ஓடு வந்தா புயலை போட்டு பூஸ்டான்ட்டு அங்கே ஒருத்தர் வடக்கு உதஞ்சிட்டேன். ஏன்னா அதுதான் தமிழனுடைய பண்பாடு. எச்சி பார்ப்பதில்லை, தமிழனுடைய அன்பை எண்ணி பார்க்குறேன். வாழ்த்துக்கள்ண்ணே, வாழ்த்துக்கள். ஏன் உன் பேரை சொன்ன 100-200 தருவீந்தேன், ஆனால் நகட்ட மாட்டியே. இந்த டீ கடை வச்சிருக்க ஆளுகள்லாம் வித்தியாசமாக இருப்பாங்க. டீயை மட்டும் போடுறதுக்கு முன்னாடியே அவன் பாட்டுக்கு பாவம் 10 ரூபா தான் வச்சுருப்பேன், வாடகை சாப்பிடுங்க 2 எடுத்து கொடுத்துருவாங்க. அவன் பார்ப்பேன் நம்ம கெவுரம் குறைஞ்சி போகும் அப்படின்னு பிச்சு திண்டு விட்டு அடுத்து எவன் வருவேன், வடையை திண்டு விட்டோமே. அவன் புழுசாய வரைக்கும் செக்யூரிட்டி வேலை வைப்பேன் அங்கனையே. இல்லை டீ சாப்பிட்டு நீ போக வேண்டியதானே, இல்லை சித்தப்பா வரமுட்டாரு, காரைக்குள்ளேருந்து வர்றாரு, காசு இல்லை. பத்தியா சிரிக்குது பத்தியா? இதான் பிஸ்னஸ் ட்ரங்க். ஏன்னா உலகத்தில் சிரிக்க தெரிந்த ஒரே ஒரு ஜீவன்னா யாருன்னா மனிதன் தான். அதுக்காக நக்கலுக்கு சிரிக்கக்கூடாது. சிரிப்பு எப்படின்னா அப்படியே சிரிச்சிடணும். ஆனால் அந்த சிரிக்கிற ஆளுகள்லாம் பெரும்பாலும் பார்த்தேன்னா கடனுக்கு சிரிப்பேன். சில பேர் நல்லா பேசிக்கிட்டு இருப்பேன், இந்த முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஜோக்கா சிரிப்பு காட்டுறாரான், நல்லா சிரிக்கிறவனே அவன் கடுத்து விட்டுருவேன். அதுக்காக உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து கவக்கம்பை முட்டு கொடுத்து விட்டு கிச்சு கட்டி சிரிக்க முடியாது நேல. ஏன்னா எத்தனை பேர் இதில் கம்பு கூட்ட முடியாது இருக்காமல் இருக்கியோ? யாரை கையை காட்டிக்கிட்டு இருக்க? ஏன்னா இன்னைக்கு சினிமா தியேட்டரில் கூட இவ்வளோ கூட்டம் இல்லை. எங்கள் ஐயா பாலசுப்ரமணிய ஐயா சொன்னார், இந்த நாடகத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு கூட்டம் வந்தது காரணமே ஆதி காலத்தில் அவர்களுடைய தந்தையார் போட்ட சொல்லிதான். அவங்க அப்பா போட்டது தான், அந்த வாரிசு தான் நான். முன்னோர்கள் இல்லாமல் நான் இல்லை. மருதமணி அப்புறம் விளக்கமாத்த அடிச்சு போனேன் அவனை. டேய் நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு ரசிகர் கம்பெனி கொடுக்குறாரு என்கிட்ட மொட்டு முண்டை போடா. பாலசுப்ரமணிய ஐயா கூட அவங்க வீட்டுக்கு போகும்போது அழகா சொன்னாங்க, மருதமணியை ஒரு ஆளா வளர்த்து விட்டீங்க அப்படின்றார். உண்மை அதான் ஐயா. நான் ஆரம்பத்திலே நாடக உலகத்துக்கு வரும்போது முன்னோருடைய ஆசீர்வாதத்தோட மட்டும்தான் நான் வந்தேன். எனக்கு நாடக உலகத்திலே சப்போர்ட்லாம் கிடையாது. எனக்குன்னு இருந்தது இங்கே இருக்க என் சொந்தக்காரங்க தான், இவங்களை தவிர யாரும் கிடையாது எனக்கு. ஆனால் இன்னைக்கு யூடியூப்பில் பார்த்து ஏதோ இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் செய்ய ஆரம்பித்தேன். என் அன்பு உறவுகள் நட்பு கிடைத்தது எனக்கு. அப்படி நான் கஷ்டப்படும் போது என்னை யாரும் வளர்த்து விடாட்டாலும் நான் இன்னைக்கு வளர்ந்த நிலையிலே கஷ்டப்படக்கூடிய அத்தனை கலைஞர்களையும் கஷ்டப்படக்கூடிய மக்களையும் என் ஆயுள் உள்ளவரை வாழ வைத்து கொண்டே இருப்பேன். இப்போ மருதமணியை எல்லாரும் சொன்னீங்க, ஆரம்பத்தில் இந்த மருதமணி வந்த லட்சணம் உங்களுக்கு தெரியாது. என் தம்பி இங்கே யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்கேன், காடமங்கலம் முருகன், அவன்கிட்ட வந்து கெஞ்சினேன், நானும் உங்களோட வரேன்டா, கட்டப்பொண்ணு ஆடத்தில் 700 தான்டா சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ நான் சொன்னேன் 600 தான் சம்பளம் தருவோம், யூடியூப்பில் உன் முகரையை காமிப்போம்னு சொன்னேன். கடைசி சீட்டில் இப்படித்தான் உட்காந்துருப்பேன். இப்போ என்ன பண்ணுறியான்ற ராதா, ஊரில் பூரா என்னை கேட்குறாங்க, 4000 சம்பளம் கொடுத்தா வர்றேன். அது வந்தால் ஃப்ரெண்டு சீட்டில் தான் உட்காருவேன். 4 பாயிண்ட் ஏசி குறைஞ்சுன்னா நான் வரமாட்டேன். அவர் சூம்பக்காலை வச்சுக்கிட்டு அவர் அதுலேயும் கிளடு கட்டியே டான்ஸை போட்டால் பக்கத்தில் வரைய மாட்டேன். இந்த சேப்பிரியா மாதிரி ஆளுங்க நல்லா தழுக்கு புழுக்குன்னு இருந்தால் காலெல்லாம் அமுக்கி விட்றேன். அவள் எச்சி துப்புனா கூட அங்கிட்டு போய் அள்ளிக்கிட்டு நக்கிட்டு வரான்டா, கெட்ட வயவேன். இப்போ போய் பாருங்களேன், பாவாடையை மடிச்சுக்கிட்டு இருப்பேன். ரூம் பாயாத்தான் தெரியா, எனக்கு பாயா வரலவேன். இது என்னன்னா, எவ்வளவு பெரிய அறிவு சார்ந்த மனிதர்கள் பேசினாலும் கேட்கக்கூடிய தன்மை இன்று உள்ள இளைஞர்களுக்கு கிடையாது. உண்மையா இல்லையா? பெத்த தாய் தேவப்பேன் சொல்ல கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா உலகத்தில் திரும்பி பார்க்க ஒரு மனிதனா நீ வரலாம்.
எங்கள் அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு நான் நடந்தேன். இன்னைக்கு உலகமே பார்க்கக்கூடிய ஒரு நாடக நடிகராக இருக்கேன் எம்கேஆர். கைதட்டுவேன் பூரா கேட்க மாட்டேன், ஆனால் வேமா கைதட்டுவேன் அந்த பையெல்லாம். அம்மா ஒரு வேலை சொல்லலாம், அடே மாட்டுக்கு தண்ணி வைடா, அப்பாவுக்கு முடியலை, ஏன் ஊசியை போட்டு வைக்க வேண்டியதானே, ஊசியை போட்டு இல்லைன்னா மாத்திரை வாங்கிட்டு வந்து வைக்க சொல்லு அப்படின்வேன். இதே லவ்வர் போன் அடிக்கட்டும், பல்லே வளர்க்க மாட்டேன், பல்லு வளர்க்காமையே அவ்வளோதான் பேசுவேன். அந்த பிள்ளை இங்கேருந்து பேசும், ஏய் வினோத் எப்படா இருக்க, இவன் உடனே வெளியே இருந்துக்கிட்டு தான் இருப்பேன். ப்ரெஸ்அப் ஆகிட்டு இருக்கேன்டா, இவன் காலையில் என்னடா சாப்பிட்டேன், கஞ்சி, நானும் கஞ்சி தான்டா, விடவே மாட்டேன், அந்த பிள்ளைய விடவே மாட்டேன். அந்த பிள்ளை ஒன்று சொல்லும், இங்கேருந்து மதுரைக்கு நடந்து வாடான்னா முட்டி ஓட்டே நடந்து போவேன். காதல் காதல் செய்யுங்க, தவறில்லை என் அன்பு இளைஞர்களே. ஆனால் காதல் செய்தாலும் உங்க தாய் தகப்பன் அவங்க தாய் தகப்பன் சமூகத்தோடு திருமணம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க எல்லாரும். இன்னைக்கு மதுரைக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா மாஸ்கோட தான் தெரிவாங்க. கொரோனா முடிஞ்சு இன்னும் 50 வருஷம் மாஸ்க்கை கலட்ட மாட்டேன். அந்த மாஸ்க்கை கலட்டாத ஆளு பூரா திஸ் ராங் நம்பர். தியேட்டருக்குள்ள வரும்போதே உசிரே போயிடும். அப்படியே பார்ப்பேன், பார்த்துட்டு கொஞ்ச நேரம் யோசிப்பேன், மீசை ஒரு மாதிரியா திரிகிட்டு இருக்கேன், சித்தப்பாவை இருக்குமோ, யாரை பார்த்தாலும் அவனுக்கு நீர் கசிவு ஏற்பட்டுரும். அண்ணே உங்களை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா உசிரே வரும், தவிர்வேன் மடக்கம். இதுதான் உண்மை. இன்றைய காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே நேற்று நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்துச்சு? கள்ளச்சாராயம் 37 பேர் இறந்து போயிட்டாங்க, கணக்கு சொல்றாங்க. அதனாலதான் உங்களை சொல்றேன், கள்ளச்சாராயம் என்ற விஷம் அன்றே கொண்டு விட்டது 37 வேற. நீங்க குடிக்கக்கூடிய இந்த விஷம் நாளடைவில் உங்களை கொல்லும். சாப்பிடாதீங்க, யாரும் சாப்பிடாதீங்க ஐயா. நீங்கள் எல்லாருமே என்னைய போன்ற இருக்கக்கூடிய தமிழனுக்கு ஒரு உறவுகளாக நீங்கள் வேணும். உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன், குடிக்காதே. என்னை என்கிட்ட செல்ஃபி எடுத்தது ஒரு 40 பேர் இருக்கும். 40 பேர்த்தில் 22 பேர் நிறைய போத. பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஆள் கேட்டேன், செல்ஃபின்ட்டேன். எனக்கு அப்படியே சுற்றி அப்படி விழுந்தேன்டா, ரங்குண்டு எனக்கு ஏறிடுச்சு. நான் தண்ணியை விட்டு 5 வருஷம் ஆச்சு. அதில் ஒரு ஆள் ரொம்ப போராடி எடுத்தார், 1/4 மணி நேரமா. செல்லு ஆனே ஆகலை, வெளிச்சம் இல்லை, இங்கிட்டு வாங்கிட்டேன். அங்கேருந்து இங்கே வந்தேன், இங்கேயும் வெளிச்சம் இல்லை ராதா, இங்கே வா. இங்கேயும் வந்துட்டு கிரிச்சின்னு எடுத்துட்டு அவனை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே என்னை விட்டுட்டேன். ஏன் அப்படி? என்ன பால்பாண்டி வயல்சேரியை சேர்ந்த நண்பர் அவர்கள் ராதா அவர்களுக்கு ரூபாய் 100. நன்றி நன்றி. வயல்சேரி பால்பாண்டி அவர்கள் 101 அம்பளிப்பு கொடுத்துருக்காங்க. நன்றி. நீ தான் பால்பாண்டியா? கோபால் பாண்டியா? பால்பாண்டி. சரி. ஏன்னா அம்பளிப்பு வாங்குறதும் பார்த்து வாங்கணும். செல்லாத நோட்டை நம்மள்கிட்ட மாற்றி விட்டுறாங்க. நிஜமாத்தேன், பழைய 2000 தாள் இருந்துச்சு. ஒரு ஆள் ரொம்ப நேரமாக எந்திரிக்கே உட்காரவும் இருந்தேன், அந்த காசை அப்படியே காட்டிக்கிட்டே இருந்தேன்ட்ட. ராதா நான் பார்த்துட்டேன் 2000 தாள். அப்போ சம்பளம் கம்மி தானே நாடகத்தில். காட்டிக்கிட்டே இருந்தேன், போதையில் வந்துட்டேன். வந்தவனே இந்த 2000 ரூபா. அண்ணே 2000 ரூபா எதுக்குண்ணே? போட போயிட்டாப்புல. போனதுக்கப்புறம் பிரித்து பார்க்குறேன், 8 இடத்துல கிழிஞ்சிருக்கு. அண்ணே கிழிஞ்சிருக்கு, பொத்து. நான் எத்தனை வேங்களை மாற்றுறது, எவனை ஜெல்லன்ட்டேன். மாற்றினா மாற்று, அதுக்காக உனக்கு புது நோட்டை கொடுப்பாங்களா மயிருமேனே அப்படின்ட்டேன். சரி ராங் நம்பர், நன்றி வணக்கம், சொல்லி முடிஞ்சு. ஏன்னா இதெல்லாம் இயற்கையாக நடக்கும். ஏன் சொல்கிறேன்னா, வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூர் மலேசியா வெளிநாடுகள்லாம் அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பாங்க. நம்ம நாடு பெரிய நாடு, வைக்க முடியாது. ஆனால் எதோ ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒன்றுபட்டால் சுத்தமாகவும் அந்த கிராமத்தில் உள்ள கஷ்டப்படக்கூடிய மக்களையும் நீங்கள் வாழ வைக்கலாம், இளைஞர் நினைத்தா. அவன் எங்கே நினைக்கிறேன், நினைக்கவே மாட்டேன். 12 மணி ஆகுதான்னு பார்ப்பாங்க. இப்போ மாதிரி எல்லாரும் சரக்கு வாங்க போகிறது கிடையாது. ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்ருவாங்க, நாங்கள் இங்கே சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம்டா, நீ போய் வாங்கிட்டு வாண்டு இந்த வந்துட்டால சரக்கு வாங்க. வானே வானே மஞ்சமலையா பாய்ஸ். சரி, சரக்கு அடிக்கலையும் சத்தியம் பண்ணு. ஒரு ஊர் நாட்டாம சொல்லியிருக்காரு, காப்பு கட்டி இருக்கமுடா, எவனும் ஒரு வாரத்துக்கு தண்ணி அடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்காதவே இந்த கோட்டை தாண்டான்னு கிழிச்சிருக்காரு.
காலையில் கிழிச்ச கோடு சாயந்தரத்து வரைக்கும் எவனும் தாண்டலை, பூராமே அடிச்சிட்டாங்க. நன்றி நன்றி. இப்போ எதை சொல்ல வந்தேன்? சரக்கை சொல்ல வந்தேன். சரக்கை சீட்டு விளையாண்டுக்கிட்டே ஒரு ஆளை கூப்பிடுவாங்க, வா எனக்கு ரம்மு வாங்கிக்க, வெங்காயம் இல்லாமல் ஒரு ஆம்புலேட்டு, இன்னொரு ஆள் எனக்கு 1848 வாங்கிக்க, செவனை போடணும். அம்புட்டியும் கொடுத்து விட்டு அவன் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவான். ஏன்னா பைனான்ஸ் பூரா அவன்ட்டு தான் இருக்கான். இந்த கொடுத்து விட்ட 10 பேரும் ரோட்டை பார்த்த மணிக்கே இருப்பாங்க. இங்கேருந்தே டைம் போடுவேன். 11:57 நம்ம ஆள் முத்துச்சாமி வீட்டாக தாண்டி இருப்பேன். 58 ஒயின் ஷாப் பக்கத்து போயிட்டான்டா. இவனே 12 கடை திறந்துட்டாங்கடா. 12:10 வாங்கியிருப்பேன். 12:30 இந்த ஆம்புலேட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் வரமாட்டேன். அவன் எப்படி ஆள்? அவன் ஒரு ஆப்பை போட்டு இவங்க 10 பேருக்கு ஒரு போன் அடிப்பேன். அல்லே நான் வாங்கிட்டு வரும்போது அவன் முறிய நாய் குறுக்க போய் வண்டியோட விழுந்துட்டேன்னு சொன்ன உடனே இவங்க 10 பேர்த்துக்கு மூத்தரம் பிரிச்சு அடிச்சிடறான். அத்தி உனக்கு என்னாச்சுன்னு கேட்க மாட்டாங்க. சரக்குக்கு ஒன்றும் ஆகலையே. அதில் அவன் சொல்லுவேன் சரக்கு வாங்க பண்ணுவேன், பீர் தானே டப்புன்னு கிடச்சி பீர் வாங்கி கொடுத்தேன் வடக்குன்னு ஒத்தி. இதுதான் இன்றைய காலத்தில் உங்களுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் 1000 காப்பு கட்டினாலும் 100 சாமிக்கு நீ சத்தியம் பண்ணாலும் உன் பிள்ளைய போட்டு தாண்டினாலும் இந்த குடியை நீ விட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே நிறுத்த முடியும் இந்த குடியை. வேஸ்ட்டு. சாங் பாடுவோமா? போடு தலைவா. முட்டை போட்டா போடவா, பெசல் தோசை போட? வளையபட்டி மாசானம் மகன் ஆட்டோ டிரைவர் சரவணன் தங்கப்பாண்டி சார்பாக 101. இப்படி அட்டையெல்லாம் எங்கனப்பா எடுக்கிறிய? இந்த வாரு ஐயா, உதாரணத்துக்கு சீரட்டு கணேஜி போயல இதெல்லாம் போடும்போது இதை போட்டிருக்காங்களே, இதை பார்த்துட்டு நம்மளால தெரிந்து வணக்கம் இதை கையில் மறைச்சி வச்சுக்கிட்டு போடுவேன். இது ஏன்னா ஒரு கதை சொல்லவா? கணேஜி போயிலையை போட்டு ஒரு ஆளுக்கு கடை வாயெல்லாம் வெந்து வச்சு தொண்டை வரைக்கும் புண்ணு வச்சு சலை வச்சு பெரியாஜிபத்தில் படத்துக்கு வந்திருக்கேன். அவனை ஒரு ஆள் பார்க்க போயிருக்கேன், சொந்தக்காரன். போயிட்டு விசாரிக்கிறேன் பெட்டில். கணேஷ் போயில ஓட்டு வாயெல்லாம் வெந்து படுத்து கிடைக்காம பாரு. அவன் பெட்டுக்கு பக்கத்துலேருந்தே விசாரிச்சிருக்கேன். 5000 கொடுத்துடனே. ஐயா ஐயா என் கவனம் திரும்பிருமியா, அந்த பெட்டில் படுத்து கிடந்தேன் பாரு, அவன்கிட்ட விசாரிச்சிருக்கேன். என்னாச்சு அப்படின்றீங்க. அவன் பேச முடியல. ஃபாயில பாட்டேன் 30 வருஷமாக ஃபாயில பாட்டேன். எந்த வருஷம்? இவன் கேட்குறேன். டாக்டர் என்ன சொன்னார்? பழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவன் வந்து விசாரிச்சு பேசாமல் விசாரிக்கல, லைட்டாக கையிலே தூக்கியிருக்கேன். சட்டிக்குள் வந்து கணேசி போயில எடுத்து கொட்டியிருக்கேன். கொட்டிக்கிட்டே இன்னும் விசாரிக்கிறேன் பாரு. கொஞ்சம் வாயை தர, தொண்டை வரைக்கும் புண்ணு வச்சிருச்சு, பழைக்க முடியாது, சலை வேற வச்சிருச்சா இருக்கேன். படுத்துக்கிற நீ சத்தே போனேன். இதை செஞ்சுட்டு தான் நான் இங்கே வந்தேன். இவன் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலை சுமந்து வாரோம், அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. நாங்க இருமுடிய தலை சுமந்து வாரோம், அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். ஐயப்பா மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே நேரம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ரளிமலை கரகமலை 5 மலை
ஐயப்பன நடி போடுங்க பம்பா நதிக்கர ஓரம் அந்த வட்டானத்து மன்னன் வந்த நேரம் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பே முருகன் 18ஆம் படி கருப்பு பாண்டிமுனி முத்தாலம்மா இந்த மாதிரி ஜாமியெல்லாம் துடியான ஜாமி. அந்த ஜாமியெல்லாம் நம்ம முறைப்படி முன்னோர்கள் எப்படி கும்பிட்டாருன்னா இந்த வார ஜெல்பி எடுத்து விளையாடுறேன். இந்த இளவட்ட பைய இமிஜை தாங்க முடியாது. வெளியே இருக்கும்போது ஜெல்பி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு விட்றேன். வெளியே இருக்கும்போது புகைப்படம். யார் பார்க்குறா? அன்றைய காலத்தில் வாழ்ந்த பெரியவர்கள் வாழ்ந்தது தான் நிம்மதியான வாழ்க்கை. இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனைனா வாட்ஸ்அப் தளத்தில் போட்டு விட்டிங்கன்னா பெரிய லெவலில் வெடிப்பதுக்கு காரணமே செல்ஃபோன் தான். அன்றைய காலத்தில் ஒரு விஷயம் ஒரு செய்தி போய் சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இன்றைக்கி அப்படி கிடையாது. எதாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் நான் காலையிலேயே பாலமேடு வரணும்னு போட்டு விட்டேன்னா அது பார்த்தாலும் உரம் கை தூக்குங்க, அப்படியே எழுந்துச்சு வீட்டுக்கு போங்க, போயிட்டு குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லு, தோழி முடிஞ்சு ஒரே வார்த்தை. வடக்கே வளநாடு வழி கொண்ட நன்னாடு கோடாங்கி பிறந்தே மாதிரி அடிக்கிறாங்களா. தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணாபூமி ஆறாம்பலி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டான் தண்ணியில, என் மலட்டாட்டு தண்ணியில என் மேனாட விட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு நீ கிநாடு அழகர் கோயில் இறங்கும் காலம். மதுரையில் சித்திரை திருவிழா இருப்பா. வேற பியாச்சு டிரைவர் மாதிரி அமைக்கிட்டே இருக்கேன். என் நண்பன் பெரிய வாத்தியார்ட்டு பிள்ளை வாத்தியார் எப்படி உட்காந்துருக்கேன் பாரு. ரேஷன் கடையில் சூப்பர்வைசர் மாதிரி உட்காந்துருக்கேன். பெட்டிக்காரன் மாதிரியே கிடையாது. அப்போ பெட்டிக்காரன் உட்காரும் போது ஒரு ஜிப்பா ஒரு செம்பு வெத்தலை தான் இவன் உட்காந்துருக்கேன் பாரு. ரைடு வர்ற கிரேம் போலீஸ் மாதிரி ஆல்ரவுண்டு உட்காந்துருக்க ஆளை பார்த்தியா? கல்யாண வீட்டில் முட்டைக்கோசு நறுக்கிற மாதிரி. அதில் எங்கள் அண்ணன் ஒரு ஆள் தான் மிருதங்க சக்கரவர்த்தி மாதிரி இருக்கு. அதை சொன்னோம்னா நம்மளுக்கு எது நடையா வாச்சு கொலையாகும். எதில் விட்டு பார்த்தியா? நல்லா இருக்குப்பா, அந்த லிரிக்ஸ் நல்லா இருக்கு. வா யூ நல்லா போட்டுக்கோங்க, வா யூ. ஏன்னா சூப்பர் சிங்கர் ஜி தமிழ்லாம் நல்லா பாடியிருக்கு. ஒரு குழந்தை நடுவர் 4 பேர் உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. பாப்பா கியூட் சாங் கியூட் நல்லா பாடினீங்க. அந்த மேலே போனீங்கள சரணம் அது 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 மட்டும் அந்த பிள்ளை அம்மா எனக்கு டிவி வேணாம்மா. ஏனால் குழந்தைகளை வளர்த்து விடுவது இங்கே இருக்கக்கூடிய அன்பு உறவுகளுடைய கட்டளை. அதான் உண்மை. வளர்த்து விடணும் நம்ம பிள்ளைகளை பாராட்டணும். இப்போ எதை சொன்னேன்? சாமியை சொன்னோம். சாமியை சொன்னேன். இந்த சாமியெல்லாம் முன்னோர்கள் இதே பாலமேடாக இருக்கட்டும் எப்படி வேணாங்க தெரியுமா? கம்மாயில் குளிச்சுப்புட்டு அப்படி வந்து இந்த முத்தாலம்ம வாசலில் மட்டார்னு விழுந்து 1/2 கிலோ விபூதி அப்படி பூசி கும்பிட்டாங்க. பாலமேடு மட்டும் கிடையாது ஆத்தா, தமிழ்நாட்டில் இருக்க மக்களை பூரா நல்லா வைத்தான்னு சொன்னேன் நம்மால். இப்போ பூரா எங்கே சாமி கும்பிடுவங்களுக்கு நேரம் இல்லை. இதே ரோட்டில் 100 பைக்கில் போய்கிட்டு ஆத்தாவுக்கே முத்தம் கொடுப்பேன். தலமா பெயிண்ட் அடிக்க போயிட்டு வரேன், ஒரே தான் லாரி அடிச்சிருவேன். பூராமே இன்னைக்கு அப்படித்தான். பொம்பளையாள் பூரா ஜாமிகிட்ட வேண்டதெல்லாம் அவன். ஆத்தா உன் பேரை சொல்லி ஆட்டுக்கால் சூப்பு வைக்கிறேன், என் புருஷன் வையாமல் பார்த்துக்க. ஆத்தா வண்ண காலை வெட்டியாக கொடுப்பா. எது எதுக்கு சாமியை வேண்டணுமோ அது எதுக்கு வாங்க. அன்றைய காலத்துலண்ணே சித்திரை திருவிழா சொன்னேன்ல, இப்போ வர வர சித்திரை திருவிழா வந்து பெரிய போர்க்களமாக மாறிக்கிட்டு இருக்கு. இளைஞர் பண்ணக்கூடிய தவறெல்லாம் திருத்திக்கிறணும். கள்ளழகர் ஆற்றில் அருள்பாலிக்கிறார்.
அவரை குளிர்ச்சி படுத்துவதற்காகத்தான் இந்த தண்ணி பீச். நாங்கள் அந்த சாமி கோடாங்கி ஆடுறவங்க நாங்கள் அழகுமலையாந்தேன். எங்கள் அப்பா தண்ணி பீச்சுவாங்க. அப்போ ஆட்டு தொழிதாப்பா இந்த மட்டும் ஊசி மாதிரி இருக்கான். எங்கள் அப்பாலாம் அப்படி தூக்கிட்டு பிரிச்சுன்னு அடிக்கிறதுக்குள்ளே அவர் ஓஞ்சுவார். 2 அடி தான் அடிப்பார். இப்போ தண்ணி பிச்சு எடுக்கிற இளவட்டம் பூரா 8 இன்ச்சு மோட்டரை மாட்டியிருக்கேன். புச்சு 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 நான் அடிச்சு இப்படி தூக்கி அடித்தேன். மக்கா ஒருத்தன் பேண்ட்லாம் அவுந்துக்கிட்டு ஓடி வெதர்லாம் கலண்டு எங்கே பொம்பளை பிள்ளை நிற்கிது அங்கேதான் அடிப்பாங்க. அது வேணான்னு சொன்னாலும் 1 நிமிஷம் மேடம். என்னடா காலம். நான் தப்பா சொல்லலைங்கய்யா, இதெல்லாம் திருந்தணும். தெய்வத்தினுடைய விஷயத்தில் எவன் ஒருவன் அக்கிரமா நடக்கிறானோ அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நீங்கள் உங்கள் கல்யாண வீடு காது ஊத்து வீடு உன் பொது விஷயத்தில் நீங்கள் சண்டை போடுங்கய்யா, அது உங்கள் தனிப்பட்ட உரிமை. எந்த ஒரு கோயிலுக்கு கும்பிடும் போது சண்டை போடாதீங்க. ஏன்னா இப்போ இந்த முத்தாளம்மன் கோயிலே நடத்தக்கூடிய இந்த முக்கியஸ்தருக்கு தாயா தெரியும் இந்த வழி. ஒவ்வொரு இதாக கூட்டு வந்து நாடக நடிகர் மேலகாரவங்க அம்பிட்டு பேத்தையும் வரி சேர்த்து ஒன்று சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கி அத்தனை கஷ்டப்படுபவர்கள் இந்த முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரை பாதத்தை தொட்டு எம்கேஆர் வணங்குறேன். நன்றிங்க ஐயா. டீ வாங்கிட்டு வா. இல்லை என்னை மதிக்கவே இல்லையே அப்படின்ற நான் என்ன கட்டை உருட்டுறவனா 200. இதில் இந்த கோமாளி வேஷம் போடுறதே ரொம்ப கஷ்டம். எங்கள் அண்ணே மறைந்த நகைச்சுவை சாமவான் பொன்னமராதி ஆறுமுகம் தாத்தாவுடைய வாரிசு வந்திருக்கு. எங்கள் அண்ணே மெட்டு வெளியில் சோசியராக நடித்த எங்கள் அண்ணே ஏஆர்ஏ கண்ணண்ணே வந்திருக்காங்க. எங்கள் அண்ணனுக்கு தான் தெரியும். இப்போ ஊரில் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பைக்கிலேருந்து வரும்போது இளைஞர்லாம் பேசுவேன், பெட்டி வாசிட்டாங்கடா, ஆசைவாட்டு வந்துடுவாரா, நாரதர் வந்துட்டாப்புல, வள்ளி வந்துட்டாங்க. என்ன ஒரு ஆள் தான் இந்த பப்புன்னு வந்துட்டான்ல, பப்புன்னு வந்துட்டான்டா, அவன் தான் எம்கேஆர், அவன் தான். அதாவது பரவாயில்ல, என்னைய சில பேர்த்துக்கு அடையாளம் தெரியல. என்கிட்டயே வந்து ஒரு வயசானவர் சொன்னார், இந்த எம்கேஆர்னு ஒரு பப்புன்னு இருக்கேன் அப்படின்ட்டாரு. நான் சொல்லுங்க அண்ணையா, மசிறு ஏன் பொட்டச்சி மாதிரி வளர்த்துக்கிறேன். அப்போ இந்த முடியை வச்சிருக்கிறது எதுக்கு கோயிலுக்கு எடுத்துவிட்டு வளர்க்காம தர்றேன், ரோட்டில் நடமாட முடியல. இப்போ ஸ்கூட்டி நாடகத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நல்லா சாம்பை போட்டு குளிச்சு விட்டு இவ்வளோ நீளம் முடி இருக்கான், விரிச்சு போட்டு மீசை வேற இல்லையில அப்படி கூலிங் கிளாஸை போட்டவனே கலை ஃபாரின் லேடிஸ் மாதிரி தெரிஞ்சேன். கலை பறந்து வந்தேன். ஒரு 3 பேர் தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு கிடா வீட்டுக்கு போனவங்க என்னை பார்த்து விட்டாங்க. மச்சான் செம்ம பிகர்றா, விரட்டி வர்றேன். நான் விடலை, மானாமரதன் ஆத்துல ஏன் வண்டி ஏறுது, என்னை கிராஸ் பண்ணிட்டேன். கிராஸ் பண்ணி 3 பேர் அப்படி திரும்பினான் பாரு, ஆம்பளையா அப்படின்ட்டேன். பார்த்து அதோட மசுரை விட்டேன். ஆம்பளை கூட மசுரை வளர்க்க முடியல. காரணம் கப்ளிங் இந்த ஓஸ் பெரிய ஓஸா இருக்கு. சாமியாடிக இன்றைய காலத்திலும் இருக்கிறார்கள். நான் சாமியாடிய குறை சொல்லவில்லை, நாங்களே சாமியாடினேன். ஆனால் தெய்வம் எப்படி கட்டுப்படுச்சுன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி முன்னோர்கள் சாமி ஆடின ஆட்டம் உண்மையான சாமின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு வந்துட்டானே, ஒரே நாளில் உலக நாடுகளையெல்லாம் திரும்பி பார்க்க வச்சான் பாரு. சூத்துவத்தி கலையரசன் அகோரி, ஏண்டா அகோரியா கொத்தா நீ அவசாரியாடா, உன்னைய பார்த்து கேட்குறேன். நல்லா கேட்கறேன். அவன் என்ன கொத்தா என்ன பண்ணிவிடுவேன். உண்மைதான் அவன் சொல்றேன். தெய்வத்தை பூரா நான் நிர்வாணமா பார்த்தேன். தப்பு தானங்க, அவனுக்கு நல்ல ஜாவே வருமாயா பாரு. மஞ்சள் சட்டை எப்படி சொல்றியான் பாரு. இவெல்லாம் இருட்டுக்குள்ள பஸ் நைட்ல உட்காந்தா பொண்டாட்டி பாலை கொண்டு திரும்பி போயிடுவா. இப்படி உட்காந்துருக்கானடா லிட்ஸ். அப்ப அருவாள்ல ஏறி கருப்பனுக்கு கச்சை கட்டி எங்க ஐயா ஆடுவார் களிச்சேரியில. அப்படி அருவாளை ஏறி அப்படி நின்று ஊருக்காரவெல்லாம் கேட்பா, என்ன ஏப்பா தெரியுமா, அப்ப மாடு கண்டு ஓடணும் வெள்ளாம விளையணும்லாம் கேட்க மாட்டாங்க. மழை எப்போ போய் கருப்பா, மழை எப்போ போய் எங்க ஐயா அடிப்பார். எண்ணி 16 நாள்ல கருப்பை 3/4 சத்தியமா மழை இறக்குறேன்டா, மழை பெஞ்சு. இப்போ அருவாளை ஏறிக்கிட்டு எங்கள் ஊரில் ஒரு இளவட்ட ஆடினேன். அருவாளை ஏறிக்கிட்டு ஊருக்கார கேட்டுவிட்டாங்க, மழை எப்போ பெய்யும். அவனுக்கு தெரிஞ்சா தானே சொல்லுவேன். அவன் மழை கருப்பன்ட்டே மழையை கேட்குற சொல்றா, கருப்பா ஆசாரம் தவறாம சொல்லுன்னு எல்லாம் காலில் விழுகிறாங்க.
மலை டேய், மலை குடிஞ்சுக்கிட்டே ஐயோ கேட்டு விட்டாங்கன்னா என்ன சொல்றது? மாசம் வேற சித்திரை மாசம் பேஞ்சு தொலைக்காது. அடிச்சாம் பாரு, இன்னும் 117 நாள்ல மழை இறக்குறான்டா. எப்படியும் கலை ஆவணியில பேஞ்சிருக்கா. இது உண்மை சம்பவம் ஐயா. எல்லாமே உண்மையாயிராது. இன்னைக்கு கம்பெனி டயர், கம்பெனி ப்ரெஸ், கம்பெனி பேஸ்ட், கம்பெனி மைசெட்டு சாமான்லாம் இருக்குல்ல, அதான் சொன்னேன். உண்மையான சாமியாடிகளும் தெய்வங்களும் தமிழ்நாட்டில் இருக்கு. போலியாக கலக்கும் போது அதுதான் மனவேதனை. கைதட்டலாம் முடிச்சு சொல்லி எங்கள் ஐயா சொன்னது மாதிரி நாடகத்தை டக்கு டக்குன்னு நடத்த போகிறேன். உண்மை அதேன். ஏன்னா அங்கிட்டு டான்ஸ் இருக்குது. அந்த பிள்ளை நான் ரொம்ப நேரம் நிற்கும் போது அந்த பிள்ளைக்கு சாதகமாயிருது. புருஷன் நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு வந்து அங்கே குளிக்கிறதுலேருந்து வீடியோ கால் வர்றேன். அவன் இவங்களுக்கு தோதா போகுது. அதனால மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் பாலமேடு தெற்கூர் நாயுடு உறவின் முறைக்கு தனித்து புராண பாத்தியப்பட்ட அருமுகஸ்ரீ பாதிக்கப்பட்டவா? நான் ஆடியன்ஸ் எப்படி முழிச்சிருக்காங்கன்னு செக் பண்ணுவேன். காட்டி கொடுக்குறிய என்ன என்ன வெளியே விட்டாங்க. சரிங்கய்யா, நான் அந்த ஒரு நகைச்சுவைக்காக சொல்லிட்டேன். ஏய், நான் உண்மையை சொல்லிடுறேன் ஐயா. எனக்கு தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியாது. ஒரு ஊரில் நாடகம் நோட்டீஸ் பூரா இங்கிலீஷில் இருந்துச்சு. நான் வந்தோன்னே சொல்லிவிட்டேன், ஐயா ஆங்கிலம் வந்து என் குலசாமிக்கு ஆகாதியா, அப்படி படிச்சேன்னா நாளைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்னை கேட்கக்கூடாதுட்டாரு. அவர் நோட்டீஸே படிக்க வேணாம்னு ஊர் அம்பலார் சொல்லிட்டார். படிக்க வேணாம் அப்படிலாம் ஜமாளிப்பேன். சும்மா இல்லை, காட்டி கொடுக்குறியாடா. பாத்தியப்பட்ட அருள்முக ஸ்ரீ முத்தாலாமன் கோயில் ஆணி உற்சவ விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். காண திமுத்துமு என்று வருக வருக. இன்றைய தினம் குதிரையை காணாம். குரோதி வருடம் ஆடி மாதம் 6ஆம் தேதி 20/6/2024 வியலக்கிழமை சரியாக 10 மணி அளவில் முத்தாலம்மன் கோவில் முன்பாக வந்துள்ள சிங்கார பலகா மேடையில் நாடக அம்பளிப்பு என்று சொல்வதை விட நாடகத்தை வாரிசாக இருந்து கலையை ரசித்து பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய குடும்பத்தார்கள் மறைந்த மாமேதை கலை மாமணி தெய்வ திரு எம்.ஆர். முத்துச்சாமி அவர்களின் நினைவாக பண்பாளர் திருமிகு உயர் திரு பாசமிகு எனது பாச கடல் எனது அண்ணன் எம்.ஆர்.எம். பாலசுப்பிரமணியன் திமுக வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் அவர்கள், எம்.ஆர்.எம். பி. முரளிதரன், எம்.ஆர்.எம். பி. சரவணன் இவர்கள் குடும்பத்தார் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து ஒரு மகேந்திரா வேனை 8000 சில்லறைக்கு வாடகைக்கு எடுத்து, சாரிங்கய்யா இது எங்க பிரச்சனைங்கய்யா, அன்னைக்கு 7,600 தான் என்கிட்ட வாங்கினேன், 8000 கேட்கிறேன். ஆனால் இந்த மகேந்திர வேன் எஃப்சி முடிஞ்சு 7 மாசம் ஆச்சு. தொடர்ந்து நாடகம் நடப்பதால் எஃப்சி எடுக்க முடியவில்லை என்று குறுக்கே காவல்துறை பிடித்தால் என்ன செய்வது என்று புதுக்கோட்டை செயலாளர் சுப்பிரமணி கேட்டார். நான் சொன்னேன், நாடக நடிகர் என்றால் விட்டு விடுவார்கள் என்று. அப்படி இருந்தும் இடவில்லை ஒருத்தர் மறித்தார். வேன் டிரைவர் மிரண்டு போய், ஐயா வண்டிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் ஓட்டுநர் சொன்னார். ஆனால் காக்கி சட்டை போட்டிருந்த நபர் செக்யூரிட்டி என்பது டிரைவருக்கு தெரியவில்லை. சாரி. ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதே மாதிரியாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் எங்க ஐயா முத்துச்சாமி ஐயாவோட புகைப்படமெல்லாம் எங்க அண்ணன் பாலசுப்ரமணியன் காட்டினாங்க. அவர் போட்டிருக்க ஒவ்வொரு வேஷமும் பொருத்தமாக அழகாக, இன்றைய காலத்தில் அப்படிலாம் வேஷம் போட முடியுமான்னு நான் ஒரு நிமிஷம் உறைந்து போய் நின்றேன். ஆனால் இன்னைக்கு வந்திருக்க ராசவாட்டை பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து பிளாப்பழலோடு ஏத்துற மாதிரி அந்த ஆள் ஒரு செப்பை மட்டும் 65 கிலோ உள்ள படுத்து கிடக்க கண்டனர். ஏதோ உண்மையை சொல்லிடணும், நாளைக்கு ஊரில் யாரும் பயந்துக்கிட்டே என்ன சொல்லக்கூடாதுப்பா. எதில் விட்டேன்? நன்றி நன்றி. என்னப்பு ஏய் வெறிஞ்சிட்டே இருக்கு, கை மாத்து சொல்லிடாம பார்த்து வாங்க. பாலமேடு
எம்ஆர்எம் முத்துச்சாமி நாடக சங்க தலைவர் செல்வம் அவர் சார்பாக விசிட்டிங் கார்டு கொடுத்திருக்கார். என்ன இந்த கார்டு பின்னாடி எஸ்பி கோட்டை காளிமுத்து இருக்காரு. நீங்க தலைவர் அப்ப ஐயா அவரை நீக்கிருங்க. உன் பாடியை டெவலப் பண்ண சொல்லின் செல்வரின் தந்தையும் எனது மாமா கலைமாமணி எம்ஆர் முத்துச்சாமி அவர்கள் நினைவாக நாடக கலை குழுவினரை பாராட்டி ரூபாய் 501 கொடுக்கும் பி பிச்சை பாலமேடு. நாடக நடிகரோட அதிக கஷ்டப்படக்கூடிய நாங்கள் கூட உள்ளே போய் படுத்து பெறலாம், உருளலாம், வீடியோ கால் பேசலாம், மருதமணியை தூக்கி போட்டு நான் உள்ளே புழக்கலாம். ஆனால் இங்கே இருக்கின்ற அந்த 4 ஜாம்பவான்களும் விடிய வரை கடினமான உழைப்பு. இந்த 500 ரூபாயை எனது ஐயா மதிப்புக்குரிய கலைமாமணி எம்ஆர் முத்துச்சாமி ஐயா கொடுத்தது போல் நினைத்து நீங்கள் 4 பேரும் இதில் பிரிச்சுக்கிற போது அடிச்சுக்கிறாதீங்க. 400 ரூபா போக ஆளுக்கு 25 சில்லறை இல்லைன்னா இவன் ஆட்டையை போட்டுவேன். நன்றி. பக்கமல கலைஞர்களுக்கு நான் அளிக்கிறேன். நீ எதில் விட்டா வாயில விட்டோம்ட்டுவேன் வேணாம். பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் அலங்கப்பட்டியை சேர்ந்த எஸ்பி செல்வம் அவர்கள் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். உயிரினும் இனிமையான கோயிலபாணி கொஞ்சமொழி பேசு ரஞ்சிதம் தனக்குத்தானே அற்புதமான ஒரு தனிப்பாணி வகுத்தோறும் சென்ற இடமெல்லாம் ஒரு அழகு மங்கை என்று பேருமுகல் பெற்று வரக்கூடிய மன்னார்குடி மண் கண்டெடுத்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக ஜொலிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்துவிட்டு சென்றார்கள். உலகத்திலேயே நாடக உலகத்திலே மிகப்பெரிய ஜாம்பவான் இருந்த இடத்திலே சமீபத்திலே தன்னுடைய குரல் இனிமையின் மூலம் இந்த இருக்கின்ற இந்த தமிழக நீதிமான்கள் ரசிகமான்கள் ஆதரவோடு விஜய் டிவி சூப்பர் சிங்கர் சென்றான் எங்க அண்ணே முத்துச்சிருப்பி. ஏன்னா முத்துச்சிருப்பி முதல்லாம் போன் அடிப்பேன், அண்ணே எங்கேனே இருக்கேன், பாப்பாவை கூட்டிகிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கேன்டா, தேவகோட்டை பக்கம் நாடகம்டா, காரைக்குடி சங்கத்தில் உட்காந்துருக்கேன்னு சொன்ன முத்துச்சிருப்பி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப் காலில் போன் அடிக்கிறேன், அமெரிக்காவில் இருக்கேன், போன வைடான்றேன். நான் இன்னும் அந்த அலங்காநல்லூரில் தாண்ட முடியல. கடிஸ் கிரேட் அவனுக்கு ஒரு தகடை வைக்கணும்டா, நல்லா இருக்கட்டும்டா. ஆனா இன்னைக்கு வந்திருக்க நாரதர் என் மயந்தேன். நாடக உலகத்திலே என் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு கிளட்டு பயல் ஆக்குனது வெந்தேன். உள்ள போய் பாருங்களேன், தொக்கெடுத்து புண்ணாராத மாதிரி கிடப்பேன். ஆனா குரல்ல அவளை இனிமையா பாடுவேன், தெம்புள்ள உள்ள இப்படி வந்துக்கிட்டு 2 ரூபாய் தொலைச்சே மாதிரியே தெரிவேன். மாடு காண கெந்துவேன். எனது அன்பு மகன் பாடக்கூடிய ஒவ்வொரு பாடலுக்கும் சின்னஞ்சிறு வயதிலேயே நாடக கலையிலே ஒரு நடிகனுக்கு அனுபவம் வேண்டுமென்றால், நாடக மேடை அனுபவம் வர வேண்டுமென்றால் 5 வருஷம் ஆகும். ஆனால் வந்த ஆண்டு முதல் இன்ன வரைக்கும் ஒரு சின்னஞ்சிறுவன் பேர் வாங்குறான்னா அது என் மயன் மேலப்பட்டு நாரதர் அஜித் குமார் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். சரி போய் அங்கிட்டு போய் மண்டி ஓட்டு மண்ணை தூக்கிச்சு வா. நல்ல வசலா வளையபட்டி ஸ்ரீ மஞ்சமலையான் ஆட்டோ சங்கம் டிரைவர்கள் சார்பாக 101 நன்றி சரவணன் அண்ணன், நன்றி வணக்கம். நல்ல வசலுன்னு சொல்றியே, இந்த காசை வாங்கிட்டு போய் காலையில் தண்ணி அடி போனா என் பொண்டாட்டிக்கு நகை எடுப்போனான்னு தெரிய உனக்கு தெரியுமானே? 1 அடி நிலத்தை எவனும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்கள் எல்லாரும் நல்லா கவனிச்சு பாருங்க. இது விளம்பரம் இல்லை, விழிப்புணர்வு, இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு. ஆனால் என்னுடைய சொந்த நிலத்தில் இந்த பிறவியில் ஒரு வீடு கூட கட்டாமல் தெருக்கல்லையே படுத்து விட்டு நம்ம ஆயில முடிச்சுக்கிறோம்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பத்துக்காக ஒரு 4 குடும்பத்தை வாழ வைக்கும் விதமாக ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். என் அன்பு உறவுகளே, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு 50 100 ஒரு ஏழையினுடைய பசியை போக்கும். நன்றி அண்ணே, நல்ல வசூலுன்னு சொல்கிற நீ மரியாதை வீட்டுக்கு போயிட்டு தாளுக்கு நீர் வராமல் செஞ்சு விடுவேன். அப்புறம் நீ காலையில் இப்படி கெந்தணும் அடைச்சு போய் தெரிவேன். எதில் வேணாம், எதில் விட்டு சொல்லக்கூடாது. ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய எனது அவன் என் நண்பன் தான். ஆனால் இன்னைக்கு வாத்தியார், மியூசிக் டீச்சர்,
இசைக்கல்லூரியில் முறையாக பயின்று தந்தையினுடைய நடித்த இந்த நாடக கலைகளை வரவென்று நினைத்த இந்த வார்த்தை வல்லடா, டைலாக் மறந்து போச்சுடா. மியூசிக் டீச்சர் இன்னைக்கு எத்தனையோ பள்ளியில் பயிலுகின்ற மாணவ செல்வத்துக்கெல்லாம் இந்த இசையை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாத்தியார் பிறந்தகையாக இருக்கக்கூடிய இந்த பிறவை நான் வணங்குகிறேன். புதுக்கோட்டை எஸ் பிரவராஜ் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். கீழே சின்னலம்பட்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் சார்பாக ரூபாய் 201. சரிதானே? நீ சொல்றதே நீ உனக்கு மொட்டனாக்கா மறந்து வாழ்த்துக்க கை தட்டலாம். ஏன்னா ஒரு பாடலை 50 பேர் 60 பேர் சேர்ந்து கம்போஸ் பண்ணி இசையமைத்து நம்மளுக்கு இசையாக தருகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு வாசிக்கிறது ஒரே கலைன்னா நாடக கலை தான். வாழ்த்துக்களை நண்பன்பா. பாண்டி கோயில் பூசாரி, அவங்க பேரு பாண்டி கோயில் பூசாரி சார்பாக ரூபாய் 1001 எம்கேஆர் அன்பாலயத்துக்காக அளித்த பாண்டி கோயில் பூசாரி அவர்களுக்கு நன்றி வணக்கம். பாண்டி கோயில் பூசாரி பாண்டி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடைகேடு குமரன் பெரிய வாத்தியார்ட்டு பிள்ளை எனது அன்பு அண்ணன் உரத்த நாடு மண் கண்டெடுத்த ஏ விநாயகமூர்த்தி அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். என்னாச்சு? கரண்ட் கட் ஆயிடுச்சு.
அருமையா இருக்குனே, மருதாணி அரைக்கிற மாதிரி. வத்தலக்குண்டு கண்ணாவட்டி பெருமாள் சார்பாக அம்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளது நன்றி. பலவாத வீட்டில் இருக்க விளையாட்டு சாமான பூரா அழிட்டு வந்துட்டேன். மக விளையாடுற கிழுக்கு, பான்ஸு பவுட்ரு, இந்த அங்கிட்டு மாவு சலிக்கிறது, இந்த நாப்கின்லாம் அது பத்தாவதுக்கு வெயிலுக்கு கொடை. ஆனால் நம்பர் 1 ஒரு ஆல்ரவுண்டு எங்கள் அண்ணே. நானே தாண்டா கை தட்டேன். புதுக்கோட்டையை சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். இங்கே சிறந்த முறையிலே சீன் தாளம் விசித்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு அண்ணன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த கே தியாகராஜன் அவர்கள் சீன் தாளம். சாமி அழைக்க போறேன். இங்கே குடிகொண்டு